வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சவ்வரிசியை வச்சு ஒரு இனிப்போம். இதை சில பேர் சவ்வரிசி அல்வான்றது சவ்வரிசி மஸ்கெட் என்று வினம். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இந்த அளவுகளை பார்ப்போம். சவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க. சவ்வரிசி கொஞ்சம் இப்படி கடையில் வேண்டக்கு இந்த சின்ன சவ்வரிசியாக பார்த்து வேண்டி கொள்ளுங்க. இது 1 கப் எடுத்திருக்கிறேன். அளவுகள் இந்த கப்பால் தான் எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால் 1 கப் சவ்வரிசி, சீனி 1.5 கப் எடுத்திருக்கிறேன். அதோட நெய் 2 மேசக்கரண்டி நெய், கஜு சேர்த்துக்கொள்ள போகிறோம். கஜு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நான் பாருங்க 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பிறகு மேலால் சேர்க்குறதுக்காக. ரெண்டுமே நெய் எதுவும் சேர்க்காமல் சும்மா வறுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் இதை நெய் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். அடுத்தது தண்ணின்ற அளவு சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் இந்த சவ்வரிசி எடுத்த அதே கப்பால் 3 கப் தண்ணி. இன்றைக்கி நிறம் பச்சை நிறம் தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதில் கணக்க சேர்க்காதீங்க. ஒரு கொஞ்சம் சேர்த்தோம்னு சொன்னால் காணும். மற்றது உப்பு ஒரு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஒரு பிஞ்சளவு ரோஸ் எசன்ஸ் இருந்துன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். மற்றது ஏலக்காய் தூள். இப்போ இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் இதை செய்ய தொடங்குவோம். முதல் இப்போ நாங்கள் இந்த தண்ணியை சட்டியில் விட்டு கொதிக்க விடுவோம். நீங்கள் இதுக்கு அளவான சட்டியாக எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற நல்ல கைப்பிடிகள் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதை பிடிச்சி கிண்டக்க இலகுவாக இருக்கும். இந்த தண்ணி முதல் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி கொதிக்க தொடங்கிட்டது. இந்த நேரம் அடுப்பை குறைச்சிட்டு தான் நாங்கள் சவ்வரிசியை சேர்த்துக்கொள்ளணும். தண்ணி கொதிக்க விடுறதுக்காக நல்லா கூட்டி விட்டுருந்தோன்னா இனி நாங்கள் ஒவ்வொரு பொருட்களும் சேர்க்க அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கொள்ளணும். சவ்வரிசியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சவ்வரிசியை சேர்த்துக்கொண்டு ஒரு கையால் கரண்டியால் கிளறி விட்டு கொள்ளணும். இப்போ எல்லா சவ்வரிசியும் இதில் சேர்த்திட்டோம். இப்போ நாங்கள் இதை கிளறி அவிய விட்டு கொள்ளணும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு அவிய விட்டு கொள்ளுவோம். இதை அவிஞ்சு வர பதம் நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன். இப்போ இது உங்களுக்கு செய்ய உங்களோட சவ்வரிசிக்கு சில சவ்வரிசிக்கு கொஞ்சம் அதிக தண்ணி தேவைப்படும். அப்படி ஒரு வேளை தேவைப்பட்டதுன்னு சொன்னால் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இது நாங்கள் செய்துட்டு இருக்கே இதோட கொஞ்சமாக வேணும்னா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது அவிஞ்சு வரட்டும். எனக்கு இந்த தண்ணி நல்ல அளவாக இருக்கும். இதில் எனக்கு இந்த தண்ணி முழுதும் வத்தி வேற இதுவும் அளவாக அவிஞ்சு வரும். நீங்கள் ஆரம்பத்தில் அதிக தண்ணி விடாதீங்க. இதே அளவு எடுத்து விடுங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு காணா வந்ததுன்னு சொன்னால் பிறகு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இப்படியே கைவிடாமல் கிளறிக்கொண்டு இருக்கணும். இப்போ சவ்வரிசியை பாருங்க எடுத்து பார்க்க உங்களுக்கு அந்த சவ்வரிசின்ற உள்பகுதி முழுதும் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை விட இன்னும் அவியணும். ஒரு 3/4 பதத்துக்கு அவிஞ்சு வரணும். இப்போ எனக்கு இதில் தண்ணி நல்லா வற்றி பாருங்க மேலால் கொஞ்சம் பெரிய குமிழி மாதிரி வரவழிக்கிறோம். இப்போ சவ்வரிசி எடுத்து பாருங்கோ தெரியும். அந்த வெளியில் நல்ல அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த நடுப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இப்படி இருக்கணும். இப்படி அவிஞ்சா பிறகு தான் இதுக்கு நாங்கள் சீனியை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சீனியை சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட உப்பு கணக்க சேர்க்காதீங்கோ. கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இதை கலக்கேக்க இது நல்லா சீனி சேர்ந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக வரும். இப்போ நாங்கள் இது சீனி சேர்த்து இந்த சீனி நல்லா கரையட்டும். இதோட சேர்ந்து சீனி கரைஞ்சா பிறகு தான் நெய் சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்குது. கிடக்கிட கிளறி விட்டு கொள்ளணும். இப்போ சீனி எல்லாம் கரைஞ்சு திருப்பி அதை கொதிக்க தொடங்கும். கொதிச்சு இனி கொஞ்சம் இறுகும். இப்போ இந்த நேரம் நாங்கள் நெய் சேர்த்து கொள்ள போகிறோம். நீங்கள் நெய்யை சேர்க்க முதல் நிறத்தை சேர்க்காதீங்க. நான் சேர்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு சரியான நிறம் தெரியாது. கணக்க விட்டுருவியல் நிறம் நாங்கள் இதில் கணக்க சேர்க்கக்கூடாது. அதால் நெய்யை சேர்த்தா பிறகு கடைசியாக பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த நேரம் நெய்யை சேர்த்துக்கொள்ள போகிறோம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இடக்கிட சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம். இது நல்லா கொஞ்சம் இறுகிற பதத்துக்கு வரணும். இப்படி இதுக்கு எல்லா நெய்யையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதுக்கு நீங்கள் சேர்க்குற நெய் நல்ல நெய்யாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் இதோட வாசமும் அதோட சுவையும் நல்லா இருக்கும். நெய்யையும் சேர்த்து நீங்கள் இனி உங்களுக்கு கலக்க பெருசாக அடி பிடிக்காது. இந்த நெய் சேர்த்துட்டோம். இப்போ இப்படியே கலந்து விட்டு கொண்டு இருப்போம்.
நீங்கள் நெய் எல்லாம் சேர்த்து கிளறினா பிறகு நீங்கள் கரண்டியால் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு எடுத்து பாருங்க, இடக்கடை எடுத்து பாருங்கோ. பார்க்க இப்படி விடையக்க விட்டு விட்டு விழுற மாதிரி இருக்கணும். நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கிளறி விட்டு கொள்ள போகிறேன். இப்படி வடிவாக விட்டு பாருங்க. இது தொடரா கொஞ்சம் மூத்துப்படுற மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கிளறி விட்டு கொள்வோம். இப்போ இந்த நேரம் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். காத்தேக்கரண்டி தான் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ இது இறக்குற அளவு பதத்துக்கு வந்துட்டுது. இந்த நேரம் அடுப்பு நிப்பாட்ட முதலே நிறத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை நிறம் பொதுவாக இதுக்கு சேர்க்குறது. அதுவும் ஒரு கொஞ்சம் காத்தேக்கரண்டியை விட கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டு கொள்ளுவோம். இதை கலக்கையே கஜுவையும் சேர்த்துக்கொள்கிறேன். வெட்டி வச்சிருக்க அந்த சின்ன இருக்கிற கஜுவைத்தான் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எடுத்து பாருங்க, நல்ல அளவாக இருக்கும். இப்படி கொஞ்சம் பாருங்க விட்டு விட்டு விழுகுது. இப்படி இருக்கணும். இந்த நேரம் அடுப்பை நிப்பாட்டி இறக்கி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், சவ்வரிசியும் நல்லா அவியே இல்லை. அந்த ஒரு முக்கால் பதத்துக்கு கொஞ்சம் மேலே அவிஞ்சிருக்குது. அந்த இடையில கொஞ்சம் வந்து வெள்ளையாக தெரியணும். இப்படி இருக்கக்கா இறக்கணும். இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குறேன். இப்போ இதை இறக்கி விடுறதுக்கு நான் இந்த தட்டு தான் எடுத்திருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக நெய் பூசி இருக்கிறேன். இதில் நாங்கள் நெய் கூடி பூச தேவையில்லை. நீங்கள் அதை எடுத்த நெய்யில் கொஞ்சம் இருந்ததுன்னு சொன்னால் பூசி விடுங்க. இப்போ இதில் இதை விட்டு கொள்ளுவோம். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய எல்லாம் அழுத்த தேவையில்லை. சும்மா மேலால் மட்டமாக்கி விடுங்க. என்ன சொன்னால் தானே நல்ல ஷேப்பில் வந்து நிற்கும். இதுக்கு மேலால் அந்த எடுத்து வச்சுக்கிற கொஞ்சம் கஜு அதை போட்டுக்கொள்கிறேன். இப்படி இதை போட்டுட்டு இதை வேணும்னு சொன்னால் நீங்கள் சூடாக வேணும்னு சொன்னால், ஆனால் சூடானா நீங்கள் ஊற்றக்கையே சூடாக சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன டிஷ்ஷுகளில் ஊற்றிட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னு சொன்னால் இதை ஒரு 4 மணித்தியாத்துக்கிட்ட விட்டோம்னு சொன்னால் நல்லா ஆறி வரும். ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்ல, வெளியிலேயே நல்லா ஆற விட்டோம்னு சொன்னால் வெட்டக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு விட்டுட்டு வெட்டி கொள்ளலாம். நான் இதை உங்களுக்கு ஆற விட்டுட்டு வெட்டி காட்டுறேன். இப்போ எனக்கு ஆறி இந்த நல்ல இறுக்கமாகி வந்துட்டுது. வெட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நாங்கள் வெட்டி கொள்வோம் துண்டுகளாக. வெட்டுற கத்திக்கு நீங்கள் கொஞ்சம் நெய் பூசிக்கொள்ளுங்க. பூசினீங்கன்னு சொன்னால் வெட்டக்க கொஞ்சம் வந்து ஒட்டுப்படாமல் இருக்கும். இப்போ அளவான துண்டுகளாக வெட்டி கொள்வோம். இப்போ இது நான் எல்லாம் அளவான துண்டுகளாக பாருங்கள் கீறி வெட்டாச்சுது. இப்போ இதில் இருந்து ஒரு துண்டு எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா இறுகி அளவாக வந்திருக்குது. இனிப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது. இது உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் இந்த இலகுவான ஒரு முறையில் இந்த சவ்வரிசி அல்வா செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க. இனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.